Hi friends, welcome to Shakti Trade. நான் உங்கள் சிவாஜி. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்ன வர சொல்லும், கீழே சப்போர்ட் லைன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன், கீழே வரும், மேலே போகும். ஓகேங்களா, இது ட்ரையாங்கிள் பேட்டர்னு. இந்த ஏரியாலாம் சப்போர்ட்டிங் லைன் வந்துருக்குது, மேலேயும் ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் ஆகிட்டு வந்திருக்கும். இது வந்து சப்போர்ட் லைன். இது எந்த பக்கம் ஸ்டாக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா, கீழே சைடு போகிறதுக்கான பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சேல் பண்ணிவிட்டு இதை ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா, இது என்ட்ரி பாயிண்ட். இது செல்லிங்க்கு ப்ராஃபிட் 1:2 பார்க்கலாம். இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னில் சேல் ட்ரெண்டில். இதே நம்ம பை ட்ரெண்டில் வந்து ரேஷன்ஸ் ஒரு இடத்துல க்ரியேட் ஆகிருக்கும், கீழே சப்போர்ட் லைன் ஒரு ஸ்டெப்பை மேலே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இதுவும் பேட்டர்ன் தான். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கீழே போய் இந்த மாதிரி மேலே போகும், இந்த மாதிரி கீழே போகும். உங்களுக்கு அந்த ஒரு இமேஜ் தெரியும். ஓகேங்களா, எங்கே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது ப்ராபபிலிட்டி வந்து பை சைடுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கீழே இங்கே வரும், இங்கே வரும். ஒரு வேளை இங்கே கண்டினியூ ஆச்சுனாக்கா சைடு வேஸ். அது நம்ம இந்த இடத்துல பிரேக் ஆனால் மட்டும் பை பண்ணுறோம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு 1:2 டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதில் லாஸஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. லாஸஸ் ஆகும், எல்லா ட்ரேடிலும் லாஸஸ் கன்ஃபார்மாக இருக்குது. லாஸஸ் ஆகிற வாய்ப்புகள் கம்மி. ஆனால் 1:2ன்றது வந்து உங்களுக்கு 10 ட்ரேடில் ஒரு 3 ட்ரேடு ஃபெயில் ஆனால் மிச்சம் 7 ட்ரேட்டை சக்ஸஸ் ஆகும் இந்த பக்கம். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாங்கிள் பேட்டர்னு நம்ம சார்ட்டில் பார்த்தோம்னா, இது பாருங்கள், இந்த டாடா ஸ்டீலில் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், நான் பேட்டர்ன் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கேன், திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கேன், திரும்ப இங்கே நெக்ஸ்ட் சப்போர்ட், அடுத்தது இங்கே சப்போர்ட்டு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதுவும் வீக் ஆகிட்டே வருது. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் வீக் ஆகிட்டே வருது, சப்போர்ட்டு மேலே எடுத்துகிட்டே போகுது. ஆனால் எந்த பக்கம் பிரேக் ஆகலை. லோயர் ஹை போகுது, ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, இதை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாகணும் இல்லையா எண்டில். ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆனால் நம்ம ஃபேவர், இந்த பை சைடு பிரேக் ஆனால் நம்ம பை பண்ண போகக்கூடாது. இல்லை ட்ரையாங்கிள் பேட்டர்னில் டவுன் ட்ரெண்டில் பை சைடு பிரேக் ஆனால் பை பண்ண போகக்கூடாது. ஏன்னா இந்த ப்ராபபிலிட்டி வந்து எந்த பக்கம் நமக்கு சாத்தியமாக இருக்குது, ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம டவுன் தான் வரணும். ஸோ டவுன் சைடு வந்தால் மட்டும் நீங்கள் சேல் பண்ணுங்கள், பை சைடு வந்தால் பை பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதே சமயத்தில் நான் இன்னொரு இடத்துல பார்த்தேன், நான் சில்வர் நினைக்க எஸ் சில்வர் தான். இது பாருங்கள், சில்வர் நான் இன்றைக்கி இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு என்ன பார்க்கலாம். ட்ரையாங்கிள் பேட்டர்னில் சில்வர் வந்து சேல் சைடு தான் சேல் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மேலே போனால் பை பண்ணணும். ஓகேங்களா, ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டில் போய்ட்டு இருக்குது. நம்மளுக்கு ஒரு சின்னதாக ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர் பர்ஃபெக்டாக யாரும் போடுறதில்ல. ஆனால் இது ஸ்டிக் விட்டுடுங்க, வீக் விட்டுட்டு ஒன்லி பாடி மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, அதே சமயம் மேலே விற்குது இங்கே பாருங்க. அப்படி கால்குலேஷனாக மேலேருந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வராது, நம்மளுடைய பாடி தான் கணக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா, சரி. இந்த அப்பர் சைடு வீக் பிரேக் ஆனால் மட்டும் பை பண்ணணும். லோயர் சைடு இந்த பக்கம் பிரேக் ஆனால் சேலிங் சொன்னீங்களா, சேலிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பை சைடு வந்துச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்கள். ஓகேங்களா, இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புது அப்டேட் உங்களுக்கு மீண்டும் கொண்டு வரேன். பாய்.